Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Thirumeni Magesh Outlooks. இன்னைக்கு Asmitha Makeover Artistryல ப்ரொஃபஷனல் கிளாஸ் டே 5. என் ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனதுனால குழந்தைங்க 2 பேர்த்தையும் கிளப்பி நான் கொண்டு போய் பக்கத்தில் மாமா வீடு இருந்தது அங்கே வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டிலேருந்து நான் ஆட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊரப்பாக்கம் வந்துட்டேன். ஊரப்பாக்கத்துலேருந்து நான் ட்ரெயின் ஏறிட்டேன். செங்கல்பட்டு டு பீச் ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெயின் ஏறி வந்தாச்சு. இப்போ வந்து கோடம்பாக்கம் ரீச் ஆகிட்டேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட டம்மி, இன்னைக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு கோடம்பாக்கமில் வந்து அங்கேருந்து நான் ஆட்டோ எடுத்துகிட்டு ஸ்டுடியோக்கு வந்துட்டு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் தான் வந்துட்டு என்னோடய கிளாஸ் ஃபீஸை விட அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் இருக்குது. நான் வந்துட்டு ப்ரைஸிங் வந்து எழுதிட்டே தான் இருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டிக்கு வந்தாச்சு. ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும் அவங்களதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோருமே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னவோ தெரியல, ஒரு சில டைம் வந்து என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிளர்ராக இல்லை, ஒரு மங்கலாக தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியல. யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது எடிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒரு சில டைம் கரெக்டாக வருது, ஒரு சில டைம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்றது தெரியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். 7 o'clock 7:30 கிளம்பிட்டேன். ஆட்டோ எடுத்துட்டேன். 25 தானே சொன்னீங்க. அக்கா தான் வந்து தோசை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு. காலையில் சாப்பிட்டா வந்துட்டேன். சாப்பிட்றக்கு வெளியே போகலான்னு இருக்கும்போது இவங்க நதியா, இவங்க தான் வந்துட்டு எனக்கு காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க. அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைல் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங். அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஏர்லியராக வந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு மாடலாக இருப்பேன், அப்படி இல்லைனா வந்துட்டு நான் யாருக்காவது பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க பிரியதர்ஷினி, இவங்க தான் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிவிட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது. அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அது இதுன்னு கதை பேசிகிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடலாக தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பிரைட்ஸ்க்கும் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு பட்டிங் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து டைமும் இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் உட்காந்துருவேன் எப்போவுமே. யாராவது கேட்டாங்கனாலும் ஓகே நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்விஸ்டர் வச்சுருந்தாங்க. ஒரு சைட் வந்து கொஞ்சம் எனக்கு லைட்டாக தூக்குன மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு நான் லைட்டாக புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூபின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. இன்விசிபிள் யூபின் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நாங்கள் செக்யூர் பண்ணிக்கிட்டோம். ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் ஷேர் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ டவுட்ஸ் எல்லாமே அப்படி கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இவங்க பிரியதர்ஷினி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவங்க வந்துட்டு இந்த ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த டே ஃபுல்லாமே வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலில் தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பார்க்க. பாருங்க, இது என் கூட வந்து கத்துக்கிற கௌசல்யா. இவங்க வந்து இவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டிட்டு போயிருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கலாட்டாவாக தான் இருக்கும். ஆக்சுவலி கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பிரேக் டைமு அண்ட் லன்ச் டைம்லலாம் இந்த மாதிரி தான் டைமிங்க்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வால்யூமைஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்விஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எப்படி வால்யூமைஸ்டு ட்விஸ்ட்டாக வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்லிட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாம். அண்ட் காலையில் கிளாஸ் முடிச்சதும் எங்களுக்கு ஒரு காஃபி பிரேக் இருந்தது. நான் ஒரு சில நாள் வந்து காஃபி சொல்லுவேன், ஒரு சில நாள் ஒரு டைம் வந்துட்டு காலையில் காஃபி குடிச்சோன்னா மதியம் வந்துட்டு டீ எல்லாம் பிளாக் காஃபி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு குடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக போட்டுருவாங்க. அண்ட் குட்டி ஸ்நாக்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நாங்கள் கேர்ள்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை அப்படியே பேக்கில் வச்சுருந்தேன். அண்ட் இன்றைக்கி எடுத்த டீட்டெயிலெலாம் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறதுக்கு டம்மி வந்து சாஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதை வச்சு அதுக்கு மேலே இந்த டம்மியை வந்துட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஆடாமல் அந்த க்ரிப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பேக் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, அந்த கேர்ள்ஸோடு அப்படி இருந்துச்சு. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃப்ரண்ட் மட்டும் டீடாங்கிள் பண்ணி இந்த
வால்யூமைஸ்டு ட்விஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். லைக் பண்ண சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி பிடிச்சிருந்ததுன்னா. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹேர்ஸ்டைல் பண்ணேன். இது வந்துட்டு பேர் மறந்துடுச்சு. ஆக்சுவலி கிளாஸ் முடிஞ்சு ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடிட் பண்ணும்போது மறந்துடுச்சு. என்னோட நேம் ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா முகூர்த்தம் பஃப்பு. ஐயோ, நார்த் இந்தியனா இல்லை சவுத் இந்தியன் முகூர்த்தம் பஃப்பா இது? ஓகே, ஏதோ ஒரு முகூர்த்தம் பஃப் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்லிட்ஸ், அந்த பஃப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதிலே வந்துட்டு இந்த ஸ்லிட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஆக்சுவலி நார்த் இந்தியன் பஃப்பும் இருக்குது, சவுத் இந்தியன் பஃப்பும் இருக்குது. நான் இந்த டேயில் வந்து என்ன பஃப் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் நார்த் இந்தியன் பஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது கண்டிப்பாக சவுத் இந்தியன் பஃப் வந்திருக்கும். எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது டபுள் சைடு ட்விஸ்ட்டு. ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸே வந்துட்டு ஒரு 5 to 6 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து சொல்லி தந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸு இன்றைக்கும். அண்ட் எல்லாமே வால்யூமைஸ்டு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா வால்யூம் இல்லாமல் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹேர் இருந்தாலுமே அதை நம்ம எப்படி வந்துட்டு வால்யூம் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா? மேக்ஸிமம் ஃபிஷ் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய லாங் ஹேராக இருக்கும் போது போட்டது எனக்கு அப்போ பிடிக்கும். அப்போ இல்லை, எப்போவுமே பிடிக்கும். அண்டு பிரேக் முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கில் பக்கத்தில் ஒரு கடையில் வந்துட்டு இது வாங்கிட்டு வந்துட்டோம். தட் மீன்ஸ் 50 rupees ஆக்சுவலி. பக்கத்துலேயே இருக்குது, ஸ்டூடியோ பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேக்கப் செஷன். மார்னிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹேர் ஸ்டைல் செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு மேக்கப் செஷன் இருந்தது. ஸோ ப்ரஷஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து பிளெண்டர்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னோட அண்டர் டோன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து அவங்க டீம் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட பேட்ச்மேட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களில் யார் வந்து என்ன டோன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுலேயே வந்துட்டு ஒரு குட்டி பிரேக்கு. ஸோ பிரேக்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி ஒரு சின்ன வீடியோஸ்லாம் எடுத்துக்குவேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கூட இதில் வந்து சின்னதாக டவுட்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம கேட்டுக்குவோம். ஆக்சுவலி ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெக்ஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எப்படி அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இது மாதிரி தான் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சும்மா அப்படி அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு புரியலன்னா இன்னொருத்தவங்ககிட்ட கேட்குறது, அந்த மாதிரி ஒரு டீமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது தான் இல்லையா? ஸோ எனக்கு வந்து இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டவுட்ஸ் கேட்குறத விட எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறது பிடிக்கும். ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா ஐயோ இல்லை கரெக்டு தான். ஆக்சுவலி இந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்குறாங்க, அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு புரியலனாலும் கூட அவங்கள எப்படி வந்துட்டு ஈஸியான வேலை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இவங்களுக்கு வந்து டெமோ பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா நர்மதாவுக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோன்லேயே வந்துட்டு ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்கா அப்படிங்க சொல்லுங்கள். ஆக்சுவலி இது இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த ஒரு ட்ரான்சிஷன் வீடியோக்காக எடுத்தது. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் ஸ்கின்னு. அண்ட் இப்போ பார்க்க போகிறீங்க இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்க சொல்லுங்கள். ஜஸ்ட் அந்த பிளாக் ஸ்பாட்ஸு அது எல்லாத்தையும் மட்டும் கவர் பண்ணி நான் ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு. ஸோ நடுவுலையே பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளெண்டர் வந்து அவங்கக்கிட்டே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நம்ம வெளியே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பட் நான் வாங்கலை. என்னோடது வந்து குழந்தைங்க வந்து பிச்சுட்டாங்க, கடிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ என் பிளெண்டரை அதனால் நான் அங்கே வாங்கிக்கிட்டேன் ஒரு பிளெண்டர் நடுவுலையே. ஸோ இவங்க வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க, நர்மதா வந்து எனக்கு பண்ணியிருந்தாங்க இந்த பேஸு. ஸோ இந்த பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அப்படியே வந்துட்டு நான் கிளம்பிட்டேன். பேஸ் வந்து நான் கலைக்கவே இல்லை, என்னோடய ஸ்கின்னை மர்ஜ் ஆன மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த மேக்கப்பை கலைக்காமல் அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ எகெயின் த சேம் ஸ்டோரி. அங்கேருந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கோடம்பாக்கம்க்கு அங்கே ஸ்டூடியோவிலேருந்து ஆட்டோவே கிடைக்க மாட்டேங்குது. ஓலாவில் புக் பண்ணால் செம்ம டென்ஷன் ஆகும். அதுதான். ஸோ எப்படியாவது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 45 minutes எல்லாம் நின்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நான் கிளம்பும்போது 7:40
ஆக்சுவலி நான் ஸ்டூடியோலேருந்து கிளம்பும்போது வந்துட்டு 7:30 ஆயிருக்கும். அந்த மாதிரி அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. Day 5 இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்தது. ஸோ Day 6 நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.